இந்த பிரபஞ்சம் உருவாகும் முன்பே ஒரு அதிர்வாக ஒரு சக்தி இருந்தது. அது ஒளி அல்ல, அது இருள் அல்ல, அது எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு உணர்வு. அந்த உணர்வுதான் பக்தி. அந்த பக்தி உருவம் எடுக்க வேண்டும் என்று பிரபஞ்சம் தீர்மானித்த போது அந்த சக்தி மனிதர்களின் உலகில் ஒரு உடலை தேடியது. அந்த உடல்தான் லார்ட் ஹனுமான். காலம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. கிஷ்கிந்தாவின் அடர்ந்த காடுகளில் ஒரு பெண் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவள் பெயர் அஞ்சனா. ஆனால் அந்த பெயருக்குள் மறைந்திருந்தது ஒரு வேதனை, ஒரு நினைவு, ஒரு சாபம். ஒரு காலத்தில் தேவலோகத்தில் இருந்த அவள் ஒரு தவறால் இந்த பூமிக்கு வந்திருந்தாள். அந்த வாழ்க்கை அவளுக்கு ஒரு தண்டனை போல இருந்தது. ஆனால் அந்த தண்டனை அவளை விழிக்க வைத்தது. அவள் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. நான் யார்? நான் ஏன் இங்கே? அந்த கேள்வி மெதுவாக ஒரு தவமாக மாறியது. அவள் கண்களை மூடி அமர்ந்தாள். நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன, ஆண்டுகள் கடந்தன. அவள் உடல் மெலிந்தது, ஆனால் அவள் உள்ளம் பலமானது. அவள் தன் மூச்சை கூட கவனிக்காமல் தன் ஆத்மாவை மட்டும் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த தியானத்தின் ஆழம் தேவலோகத்தையே அசைத்தது. அந்த அழைப்பை பரமசிவன் உணர்ந்தார். அதே நேரத்தில் அயோத்தியில் ஒரு வேறு நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. ஒரு மன்னன் தன் வாழ்க்கையின் குறையை நிரப்ப ஒரு யாகம் செய்து கொண்டிருந்தான். அந்த யாகத்தில் எழுந்த சக்தி ஒரு பாயசமாக மாறி தெய்வீக திட்டத்தின் ஒரு பகுதியாக வானில் பறந்தது. அந்த பாயசம் ஒரு உணவு அல்ல, அது ஒரு கருவி, அது ஒரு விதை, அது ஒரு தெய்வீக இணைப்பு. அது காற்றின் பாதையை பின்தொடர்ந்து அஞ்சனையின் கரங்களில் விழுந்தது. அந்த நொடி ஒரு சாதாரண சம்பவம் அல்ல, அது பிரபஞ்சத்தின் துல்லியமான திட்டம். வாயு தேவன் அந்த செயலின் சாட்சியாக இருந்தார். அவர் அந்த உயிருக்கு சுவாசமாக நுழைந்தார். அந்த சுவாசம் சாதாரண காற்று அல்ல, அது பிராணசக்தி, அது உயிரின் அடிப்படை அதிர்வு. அந்த நொடி ஒரு குழந்தை உருவானது. அந்த குழந்தையின் பிறப்பு ஒரு சத்தம் இல்லாமல் நடந்தது. ஆனால் அந்த அமைதியில் ஒரு பெரும் அதிர்வு இருந்தது. இயற்கை முழுவதும் அதை உணர்ந்தது. மரங்கள் மெதுவாக அசைந்தன, காற்று மெதுவாக வீசியது. ஒரு புதிய சக்தி பூமியை தொட்டது. அந்த குழந்தை கண்களை திறந்தது. அந்த கண்களில் பயமில்லை, அந்த கண்களில் ஒரு நிர்பாவம், ஒரு தூய்மை, ஒரு விளையாட்டு. அந்த குழந்தை சிரித்தது. அந்த சிரிப்பு உலகத்தை மெதுவாக தொட்டது. ஒரு நாள் அந்த குழந்தை வானத்தை நோக்கி பார்த்தது. அங்கு உதயமான சூரியன் ஒரு சிவப்பு பழம் போல தெரிந்தது. அந்த குழந்தையின் உள்ளத்தில் ஒரு எண்ணம் எழுந்தது. அது என்னுடையது. அந்த எண்ணத்தில் ஆசை இல்லை, அது ஒரு ஆர்வம், ஒரு விளையாட்டு, ஒரு அறியாமையின் தூய்மை. அவன் பறந்தான். அந்த பறத்தல் ஒரு குழந்தையின் குதிப்பு போல இருந்தாலும் அது ஒரு ஆழமான உண்மையை சொன்னது. அறியாமை தூய்மையாக இருந்தால் அது நேராக அறிவை நோக்கிச் செல்லும். ஆனால் அந்த நிகழ்வை உலகம் புரிந்து கொள்ளவில்லை. இந்திரன் அதை ஒரு அச்சமாக பார்த்தான். அவன் தனது வஜ்ராயுதத்தை எறிந்தான். அந்த அடியில் குழந்தை விழுந்தது. அந்த விழுதலில் ஒரு காயம் இருந்தது. ஆனால் அந்த காயம் உடலில் மட்டும் இல்லை, அது ஒரு தடை. அந்த நொடி வாயு தேவன் கோபித்தார். அவர் உலகிலிருந்து காற்றை வாபஸ் பெற்றார். உயிர்கள் மூச்சு வாங்க முடியாமல் தவித்தன. அந்த துன்பம் தெய்வங்களை விழிக்க வைத்தது. அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தனர். அந்த குழந்தையின் அருகே வந்து நின்றனர். ஒவ்வொருவரும் ஒரு வரம் கொடுத்தனர். அவன் அழிய மாட்டான், அவன் வலிமை எல்லையற்றது, அவன் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்றனர். ஆனால் அதோடு ஒரு மறைமுக பாதுகாப்பு, அவன் தன் சக்தியை மறந்து வாழ்வான் என்றனர். அந்த சாபம் ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு கருணை. ஏனெனில் முழு சக்தியுடன் ஒரு மனம் விழிக்காமல் இருந்தால் அது அழிவை உருவாக்கும். அதனால்தான் அவன் தன் சக்தியை மறந்தான். அவன் வளர்ந்தான், காடுகளில் ஓடினான், நண்பர்களுடன் விளையாடினான். ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு விசித்திரமான வெற்றிடம் இருந்தது. அது ஒரு குறைபாடு அல்ல, அது ஒரு அழைப்பு, அது இன்னும் நிறைவேறாத ஒரு நோக்கம். அந்த நோக்கம் ஒரு நாள் அவனை அழைத்தது. அவன் பார்த்தான், காடுகளில் 2 மனிதர்கள் நடந்து கொண்டிருந்தனர். அவர்கள் உடல் மனிதர்களின் மாதிரி இருந்தாலும் அவர்கள் உள்ளம் வேறுபட்டது. அவர்கள் நடையில் ஒரு அமைதி, அவர்கள் பார்வையில் ஒரு ஒளி. அந்த ஒளி அனுமனின் உள்ளத்தை தொட்டது. அவர்தான் லார்ட் ராமா. அந்த சந்திப்பு ஒரு சம்பவம் அல்ல, அது ஒரு விழிப்பு. அனுமன் அவர்களிடம் சென்றான். அவன் பேச ஆரம்பித்தான். ஆனால் அது வார்த்தைகள் அல்ல, அது ஒரு இணைப்பு, ஒரு அடையாளம். ராமன் அவனை பார்த்தார். அந்த பார்வையில் தீர்ப்பு இல்லை, அந்த பார்வையில் ஏற்றுக்கொள்ளுதல். அந்த நொடி அனுமன் தன்னை மறந்தான். அவன் யார் என்று மறந்தான்,
அவன் என்ன என்று மறந்தான். அவன் உள்ளத்தில் ஒரு உணர்வு மட்டும், நான் உன் அடியன். அந்த உணர்வு அவனை முழுவதும் நிரப்பியது. அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கை மாறிவிட்டது. அவன் தனக்கு வாழவில்லை, அவன் ராமனுக்காக வாழ்ந்தான். அவன் சுவாசம் கூட ஒரு ஜபமாக மாறியது. ராமா, ராமா, அந்த பெயர் அவனுடைய உள்ளத்தில் ஒலித்தது. சீதையை தேட வேண்டிய பொறுப்பு வந்தபோது அனுமன் கடலின் முன் நின்றான். அந்த கடல் மிகப்பெரியது. அது ஒரு எல்லை போல் இருந்தது, ஒரு சவால் போல் இருந்தது. ஒரு நொடிக்கு அவன் அமைதியாக இருந்தான். அவன் உள்ளத்தில் ஒரு சந்தேகம் எழுந்தது. நான் முடிப்பேனா? அந்த சந்தேகம் ஒரு நிழல் போல வந்தது. ஆனால் அடுத்த நொடி அவன் கண்களை மூடினான். ராமா என்று சொன்னான். அந்த ஒரு பெயர் அவன் உள்ளத்தில் மறைந்திருந்த சக்தியை எழுப்பியது. அவன் தன் உண்மையை நினைத்தான். அவன் குதித்தான். அந்த குதிப்பு ஒரு உடல் செயல்பாடு அல்ல, அது ஒரு ஆன்மாவின் துள்ளல். அவன் வானத்தில் பறந்தான். காற்று அவனை தாங்கியது, மேகங்கள் அவனை பார்த்தன, கடல் அவனை ஏற்றுக்கொண்டது. அவன் லங்கையை அடைந்தான். அங்கு அவன் தேடியது ஒரே ஒன்று, சீதை. அவளை கண்டபோது அவள் மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தாள். அவள் உடல் பலவீனமாக இருந்தது, ஆனால் அவள் உள்ளம் பலமாக இருந்தது. அனுமன் மெதுவாக அவளிடம் சென்றான். ராமனின் மோதிரத்தை அவளிடம் கொடுத்தான். அந்த நொடி அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல, அது நம்பிக்கையின் கண்ணீர். அவர் வருவார் என்ற உணர்வு அவளை உயிரோடு வைத்தது. அதற்கு பிறகு நடந்தது ஒரு தீ. அனுமன் லங்கையை எரித்தான். அது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு அல்ல, அது தர்மத்தின் செயல்பாடு. அநியாயம் இருக்கும் இடத்தில் அழிவு, ஒரு சுத்திகரிப்பு. பின்னர் யுத்தம் ஆரம்பமானது. அனுமன் போராடினார். ஆனால் அவர் வெற்றிக்காக போராடவில்லை, அவர் சேவைக்காக போராடினார். லட்சுமணன் விழுந்தபோது அனுமன் மலையை எடுத்துக்கொண்டு வந்தார். அவர் உயிர்களை காப்பாற்றினார். ஆனால் அவர் எந்த புகழையும் ஏற்கவில்லை. யுத்தம் முடிந்தது. ராவணன் விழுந்தான். தர்மம் வென்றது. அனைவரும் கொண்டாடினர். ஆனால் அனுமன் அமைதியாக இருந்தார். ஏனெனில் அவர் எந்த வெற்றியையும் தன் வெற்றியாக நினைக்கவில்லை. ஒரு நாள் ராமன் அவரிடம் கேட்டார், நீ என்ன விரும்புகிறாய்? அனுமன் சிரித்தார். நான் உன்னை நினைத்து இருக்க வேண்டும் என்றார். அது ஒரு வேண்டுகோள் அல்ல, அது ஒரு நிலை, அது விடுதலை. அனுமன் இந்த உலகை விட்டு போகவில்லை, அவர் இன்னும் இருக்கிறார். ஏனெனில் பக்தி அழியாது, அது காலத்தை தாண்டும். நாம் எப்போது நம்முடைய அகந்தையை விட்டுவிட்டு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கிறோமோ அப்போது நம்முள் அனுமன் விழிக்கிறார். அந்த விழிப்பு தான் உண்மையான சக்தி. அந்த சக்தி தான் உண்மையான அமைதி. அந்த அமைதி தான் உண்மையான விடுதலை.